எல்லார் வீட்லேயுமே சோற்றுக்கற்றாழை ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். எல்லார் வீட்லேயும் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய சோற்றுக்கற்றாழையை வைத்து இன்றைக்கி பல வகையான நன்மைகள் தரக்கூடிய ஒரு சோற்றுக்கற்றாழை ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்க சோற்றுக்கற்றாழையிலேருந்து ஒரு மடல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா இந்த 2 சைடும் முள் மாதிரி உள்ளதை நம்ம கத்தியால் கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். 2 சைடும் எடுத்துகிட்டு மேலே உள்ள அந்த திடமான தோலை எடுத்துகிட்டு உள்ளே உள்ள அந்த ஜெல் மாதிரி உள்ளது மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்தி வச்சு இல்லைனா ஒரு கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப நல்ல பெரிய மடலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கத்தியை வச்சு கீறினாவே ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இதை ஒரு 7 முறை நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். இதில் உள்ள மேலே உள்ள அந்த வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு 7 முறை கண்டிப்பாக அலசியே ஆகணும். அலசிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த அலசினதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் மோர் அல்லது தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை டெய்லியும் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சு வரலாம். இல்லைனா உங்களால் முடியல அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கலாம். இல்லைனா வாரத்தில் ஒரு முறையாவது குடிக்கலாம். உடல் சூட்டை தணிக்கும். உடலில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கும். இன்னும் ஏகப்பட்ட நன்மைகளை தரக்கூடியது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாய்.